Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு லஞ்ச்ல நான் வந்து ஜீரா ரைஸ் அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்க்கு சன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஜீரா ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஊற வச்சிடலாம். 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்க ஊற வைக்கணும். சன்னா மசாலா செய்யறதுக்கு சன்னாவை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாச்சு மினிமம் இது வந்து ஊறணும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த சன்னாவை இப்போ நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு இதை நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்துட்டு இருக்க டைமில் ஜீரா ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஜீரகம், நெய் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இந்த லஞ்ச் பாக்ஸை நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் பாஸ்மதி அரிசி எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு இல்லை தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி நீங்கள் தான் விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை உள்ள சேர்த்துருங்க. பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி ஓப்பன் வெசல்ல வேக வைக்கும் போது கரெக்டாக 8லேருந்து 9 நிமிஷத்துல வெந்துடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். சாப்பாடு வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா 1/2 கிளாஸ் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. 2 விசிலில் இறக்கிருங்க. சாப்பாடு உங்களுக்கு பொழு பொழுன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் வெசலில் கடாயில் வச்சு கூட நீங்கள் இந்த ஜீரா ரைஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் இதை மறுபடியும் வேக விடலாம். அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் சாப்பாடு நம்மளுக்கு ஒரு 80% வரைக்கும் வெந்திருக்கும். எல்லாத்தையும் நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. சாப்பாடு வெந்திருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேகணும், அதனால இதை நம்ம அப்படியே மூடி தம்மில் வச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் இது வந்து லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மேலே நெய் தடவி விட்டுருங்க. நெய் தடவி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அப்போ வரைக்கும் நம்ம சன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நறுக்கி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடலாம். இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சன்னா மசாலா செய்யறதுக்கு நான் எவரெஸ்டோட சோலே மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி மறுபடியும் வேகும் போது நம்ம இன்னொரு டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நறுக்கி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியும் இதில் சேர்த்துருங்க. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் இப்போ நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இப்போது இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் சோலை மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவியோட கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொதிக்க விடலாம். மூடி வச்சு ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி மேலே தூவிட்டு எடுத்து வச்சிருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. நம்மளோட சனா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஜீரா ரைஸ் அப்புறம் சனா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஜீரா ரைஸ்க்கு சனா மசாலா ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பாடு சுத்தமாக மிச்சமாகாமல் அப்படியே உங்களுக்கு வெறும் டிஃபன் பாக்ஸ் தான் வீட்டுக்கு வரும். டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாகி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோம்போ லஞ்ச் பாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஊட்டாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சாப்பாடு இந்த மாதிரி ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.